ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கிச்சன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம், நம்ம குழம்பு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு ஈக்குவலாக எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சோன்னு வந்து பல்லாரி வெங்காயமும் சின்னதாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா சின்ன வெங்காயமே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ வாங்க காய்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி பூண்டு குழம்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுப்பில் கடாயை வச்சு கடாயை ஆன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வந்து பொதுவாக பூண்டு குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் பண்ணால் தான் மக்களே நல்லாயிருக்கும். ஸோ வந்து பூண்டு குழம்புக்கு நிறைய எண்ணெய் இருக்கணும். ஸோ எண்ணெய் வந்து நிறையா முழுக ஊற்றிட்டு பண்ணால் தான் வந்து பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு. ஸோ இப்போ நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து பல்லாரி வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருந்தேன்ல, கொஞ்சோன்னு அதை போட்டுக்கிறேன். அது இல்லைன்னா சின்ன வெங்காயமே வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஒன்றும் வேணாம்மா, நீங்கள் போய் எனக்கு ஹெல்ப் பண்ணாலே போதும் கிளாஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்காமல் கொஞ்சம் பெருசாகவே முழுசாக இருக்கணும் பூண்டு குழம்புக்கு. அதுக்கப்புறம் பூண்டு ரெண்டையுமே ஒன்றாவே போட்டுட்டு இந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு வெங்காயமும் வேகட்டும், நல்லா சாஃப்ட் ஆகட்டும். மெயினாக வந்து பூண்டு வந்து இந்த எண்ணெயிலே வெந்திருக்கணும் மக்களே. பாருங்க மக்களே, பூண்டு குழம்பு நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து நல்லா வேகணும் மக்களே. இதில் வந்து ஸ்பெஷல் என்னன்னா, இந்த எண்ணெயில் இது வெந்ததுக்கப்புறம் இதே எண்ணெயிலேயே தான் நம்ம வந்து இன்னைக்கு எந்த ஒரு பெரிய மசாலாலாம் இல்லை, ரொம்ப சிம்பிள். என்னன்னா வீட்டுக்கு போடுற குழம்பு மசாலா படியும் சில்லி, அதாவது ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா வந்து மிளகா பொடி எது இருக்கோ அது போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் என்ன வந்து குழம்புக்கு பொதுவாக ஒரு மசாலா அரைச்சி வைப்போம் இல்லையா, அந்த மசாலா மட்டும்தான், வேறு எந்த ஸ்பெஷலாக ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது தான் இதில் வந்து ஸ்பெஷலே. அதாவது நம்ம வந்து எண்ணெயில் பெருஞ்சீரகம் பாருங்க, வெந்தயம் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது கைஸ். இதே மாதிரியே பண்ணி பாருங்க, இதோட ஃப்ளேவரே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வேறு எதுவுமே எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணவே வேண்டாம். டைரெக்டாக ஆனியன் கார்லிக், அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு, இது ரெண்டையும் மட்டும் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எதுவுமே போட வேண்டாம் இதில். இது என்னோட மாமியாரோட ஸ்டைலு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எண்ணெயில் எவ்வளோ சாஃப்டாக கார்லிக் வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிருக்கணும், சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வேணும், லைட்டாக சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு பூண்டு வெங்காயமும் வெந்துருச்சு. நம்ம தக்காளி இதில் போட்டுக்கலாம். தக்காளி, அதுக்கப்புறம் மசாலா வந்து நம்ம அளவுக்கு ஏற்ற அளவுக்கு போடணும், குழம்பு பொடி. ஸோ நான் வந்து இன்னைக்கு குழம்பு அதிகமாக தான் போட்டிருக்கேன், அதனால் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன்.
இந்த குழம்பு பொடியிலேயே நம்மளுக்கு வந்து மல்லிப்பொடி, மல்லி, சீரகம் எல்லாமே சேர்த்து தான் அரைப்போம் இல்லையா? ஸோ அதனால அதுவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை. சில்லி வந்து நம்ம உரப்புக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வேகணும், அதுதான் இதோடைய பெரிய ஸ்பெஷலு. பூண்டு குழம்புக்கு தேவையான உப்பு, எப்பயுமே பூண்டு வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி தண்ணி வந்து ஊற்றணும். புளி தண்ணி முன்னாடியே ஊற்றிட்டோன்னா பூண்டு வேக லேட் ஆகும். ஸோ அதனால புளி தண்ணி கொஞ்சம் லேட்டாக ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த மசாலா வேகட்டும், எண்ணெயிலேயே வேகட்டும் மக்களே. சிம்மில் வச்சு தான் மக்களே இதை வேக வைக்கணும். ஒரு பூண்டை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தேன், நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் பூண்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா பூண்டு வெந்துருச்சு. இப்போ பாருங்க எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலேயே. மசாலா அப்படியே பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பூண்டு நம்மளுக்கு நல்லா வெந்துட்டனால புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றிக்கிறேன் அந்த மசாலா வேகிறதுக்காண்டி. பாருங்க மக்களே எப்படி சூப்பரா எண்ணெய் மேல அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சா. வந்து நம்ம கண்டிப்பா இதுல சர்க்கரை போடணும். அப்பதான் நம்ம உப்பு புளிப்பு எல்லாமே வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சர்க்கரை போட்டு ஒரு கொதி விட்டுட்டு அடுப்பை அமர்த்திடலாம். வேற லெவலு டேஸ்ட். ஸோ இப்போ நான் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் நறுக்கியிருக்கேன், கேரட் நறுக்கியிருக்கேன். கேரட் பொரியல் தான், ரொம்ப சிம்பிள் கேரட் பொரியல் தான். கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். உளுந்து, கடுகு, உளுந்து, சீரகம், வத்தல், கருவேப்பிலையே இல்லை, ட்ரை கருவேப்பிலை கொஞ்சோண்டு இருந்துச்சு. கருவேப்பிலை போடணும் மக்களே. அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ வந்து நம்ம சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். பூண்டு குழம்பு ரெடி மக்களே. அடுப்பை அமர்த்திட்டேன். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பூண்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனியன் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கேரட் போட்டுக்கலாம். கேரட்டுக்கு பொரியலுக்கு தேவையான உப்பு. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க மக்களே,
கேரட் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் கூட போட்டேன் போல், கொஞ்சம் காரமாக இருக்குது. மித்தபடி இந்த மாதிரி சிம்பிளாக தான் நான் வந்து கேரட் பொரியல் பண்ணுவேன். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இந்த நடுவில் ஒரு 2-3 முட்டை ஊற்றி பண்ணோம்னா கேரட் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி பூண்டு குழம்புக்கு முட்டை பாயில் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால நான் வந்து இதில் முட்டை ஊற்றலை. ஸோ பார்த்தீங்களா, ஃபுல்லாக வேலையை முடிச்சு கிச்சன்லாம் நீட் பண்ணியாச்சு காய்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய இன்றைக்கி வேலைகள் முடிஞ்சிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை, வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த மாதிரி சுட சுட சோறை போட்டு அந்த சோறுக்கு எப்படி இந்த பூண்டு குழம்பு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஊற்றணும் மக்களே, ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. நல்லா விரவி சாப்பிட்ற மாதிரி ஊற்றி அப்படி எடுத்து எப்படி பனைஞ்சு அப்படி சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும் கைஸ். ஓகேவா? அழகு. இரு அண்ணன் சாப்பிடட்டும் ரித்வான். நீங்க சாப்பிடுங்க, தம்பி கொடுங்க. ஓ என் பூண்டு குழம்பு வேணுமா உனக்கு? ஹாட்டா இருக்கு, அதை விட்டுரு, நீ சாப்பிடு, இதை உன் குழம்பு வச்சு சாப்பிடு. குழம்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. இது அண்ணன் தலை குளிச்சிருக்காங்க, இதே அளவு கொஞ்சம் இருக்கு. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. நேத்தோட இன்னைக்கு தான், மதியத்தோட நைட்டு தான், போக போக அருமையா இருக்கு. குட், தேங்க்யூ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ஓய் மறக்காமல் தஸ்னீம் வ்ளாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் டிங்குன்னு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஆர் வ்ளாக்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.